ரீசென்ட்டா நீங்க இல்லன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன்ல இருந்து இந்த மாதிரி ஒரு 18+ லிங்க் வரத நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன் நீங்க சென்ட் பண்ணதா உங்க ஃப்ரெண்ட் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்க தான் உங்களுக்கு சென்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஸோ இதுலேருந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. தேர் ஃபோன் ஆர் ஹேக்ட். ஸோ இது எப்படி நடக்குது அண்ட் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன பத்தி இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வெல்கம் டு பிரசோதவில். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அந்த லிங்க். இத நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாட்குள்ள போகுது. அதில வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடுக்கு வருது இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோட ஆக்டிவ் செஷன்ஸ் என்னன்னு காமிச்சுக்கிறேன். என்னோட சிஸ்டம் மட்டும் ஒரே ஒரு ஆக்டிவ் டிவைஸா இருக்குது. ஸோ அதையும் நான் டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பாட்ட ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கோட் ஒண்ணு போகுது. ஸோ அத நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் டேக் எ டைம். ஓகேவா? ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாகின் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் செஷன்ஸ காமிக்கிறேன். இன்னொரு செஷன் ஆக்டிவ்ல இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஹேக்கான செஷன். ஓகே. இத நான் டெர்மினேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் அந்த பாட் வந்து உங்களுக்கு வொர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப்போ இல்லன்னா ஒரு டெலகிராமோ வாட்டெவர் ஒரு கியூஆர் மூலியமாவோ இல்லன்னா அதுக்கு தேவையான ஒரு ஃபோன் நம்பர் மூலியமாவோ அதோட அத்தென்டிகேஷன அது எடுத்துக்குது. நம்ம கியூஆர் நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் லாகின் வந்து நம்மளுக்கு லாகின் ஆகும். ஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபோன் நம்பர் குடுத்தாலே நம்மளுக்கு ஃபோன் நம்பர் வந்து லாகின் ஆகும். கரெக்ட்டா? ஸோ நம்ம இதில என் ஃபோன் நம்பர் குடுத்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஸோ இதே கோடு தான் நீங்க அங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இதே மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ பெரிய மெத்தட்லாம் இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி நம்ம வொர்க் பண்றாங்க? இது எப்படி நம்மளுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஒரு 2 விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1 அவங்க பாட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாட் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஒரு பாட் ரெடி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா, Telegramல இருக்க ஆத் டோக்கன். நீங்க பாட் ஃபாதர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர பாட்டே அதுதான் இருக்கும். ஸோ இதில போயிட்டு நீங்க உங்களோட பாட்ட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில நான் ஸ்டார்ட் குடுக்குறேன் அப்படின்னா, இதிலே கேட்கும். ஸோ நியூ பாட் ஒண்ணு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட பாட்டோட நேம் கேட்கும். ஸோ நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு பாட் ரெடி பண்ணும்போது, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, பாட்ன்னு ஒரு நேம் இருக்கணும். ஸோ அதத்தான் அங்க மென்ஷன் பண்றாங்க. அண்ட் நான் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, நியூ ட்ரஸ்டோ தமிழ் பாட் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகே. நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாட்டுக்குள்ள டோக்கன் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஏபிஐ டோக்கன் வச்சு நம்ம பாட்ட என்ன ஒரு ஆக்டிவிட்டிக்காக நம்ம பயன்படுத்த போறோமோ, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஆத் டோக்கன் மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து பிளர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ இத நான் காப்பி பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி ஒரு பாட் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது ஆக்சுவலி ரெடி பண்றதுமே பார்த்தீங்கன்னா, ChatGPT வச்சு நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இது எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். இது ஆக்சுவலி நான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட நான் கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுமே கிடையாது. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலி ஒரு குயிஸ் மாரி நம்மளுக்கு வொர்க் ஆகும். ஓகேவா? என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆ என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்க ஆர் யூ 18 இயர்ஸ் கம்ப்ளீட். ஸோ அதில கேட்டிருக்க அதே விஷயத்த நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். ஓகே. எஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னா, எஸ் ஆர் நோ வாட்டெவர் அவங்க என்ன குடுக்குறாங்களோ ஓகே. அத குடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 4 டிஜிட் நம்பர் டிஜிட் கோட குடுங்க அப்படின்னு கேட்குது. இத நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அங்க இருக்க அதே டிசைன்ல நம்ம பண்ணிருக்கோம். ஸோ அவ்வளோதான் வேற எதுவுமே இல்ல. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டோக்கன் மட்டும் கேட்கும். ஸோ டோக்கன் வந்து நான் ஆல்ரெடி குடுத்துருக்கேன். ஸோ இத மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கோட் வேணும்னா நான் உங்களுக்கு கீழ குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில போயிட்டு நீங்க டோக்கன் இருக்க இடத்துல நீங்க உங்க டோக்கன பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாட் ரன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் தேவை. கரெக்ட்டா? ஸோ அந்த பாட்ல ரெடி பண்ணியிருக்க அதே ஆட்டோமேஷன் வேணும்னா சொல்லுங்க. ஸோ அதுக்கு நம்ம வேற ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணலாம். அத எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம அத டிகோட் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பாட் ஒண்ணு ரெடி பண்ணியாச்சு. ஸோ hack.py நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, குயிஸ் ரிசல்ட்ல ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி குடுக்குறேன் அப்படின்னா, ஆ விச் மீன்ஸ் அந்த பர்ட்டிகுலர் யூசர் நேம் இருக்கு இல்லையா? ஸோ இப்ப நம்ம அந்த பாட்ட ஓப்பன் பண்றோம் அப்படின்னா, இங்க நம்ம ஸ்டார்ட் குடுக்கும்போது உங்களுக்கு நம்மளோட யூசர் நேமும் பாஸ்வேர்ட் நம்மளோட யூசர் நேம் வந்து அவங்களுக்கு ஷோ ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்க என்ன குடுக்குறோமோ, அது வந்து அவங்களுக்கு அவங்க கம்ப்யூட்டர்ல சேவ் ஆகிரும். ஸோ இந்த டெர்ம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குடுக்குற டேட்டாவ அப்படி இங்க சேவ் பண்ற மாரி நான் குடுத்துருக்கேன். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்றதுக்கு முன்னாடி இத நீங்க எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பைத்தன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பைத்தன் அப்படின்னு நீங்க குடுத்தாலே உங்களுக்கு அதோட டவுன்லோட்ஸ் வந்துரும். ஸோ இதில போயிட்டு நீங்க விண்டோஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆர்க்கிடெக்சர்க்கு தகுந்த மாரி நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றோம் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பைத்தன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு இந்த மாரி உங்களுக்கு பைத்தன் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே. இப்படி நம்ம லோட் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆம் இங்க வந்து அந்த பாட்ட ரன் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பைத்தன் hack.py அப்படின்னு ஓப்பன் பண்றேன்.
ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே எதுவுமே லோட் ஆகலை. பட் ஆனால் உங்களுக்கு பிளிங்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. விச் மீன்ஸ் என்னன்னா பாட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்னோட டெலகிராம் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் டெலகிராம். ஓகேவா? இந்த டெலகிராம் பாட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட டெலகிராம் பாட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். வெல்கம் லெட்ஸ் ஸ்டார்ட் த குவிஸ். ஸோ ஆர் யூ 18 இயர்ஸ் ஓல்ட்? நான் எஸ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட 4 டிஜிட் கோடு என்னன்னு கேளுங்க அப்படின்னு கேட்குது. ஓகே, நான் எஸ் கொடுத்துட்டேன். ஸோ 4 டிஜிட் கோடு கேட்குது. பட் ஆனால் நம்மளுக்கு கோடு வரல. ஸோ இதை தான் அவங்க வந்து ஆட்டோமேட் பண்ணி எஸ் கொடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே குவிஸ் ரிசல்ட்டில் சேவ் ஆயிருக்கும். ஸோ டிவில் ஹார்ட் ஹேக் அப்படின்னு சேவ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை நம்ம மேனுவலாக பண்ணுறோம். ஓகே, இதை வச்சு இப்படி லாகின் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கும் ஒரு பின்னாடி இருக்க ஒரு லாஜிக் தேவை. கரெக்டாக? ஏன் அப்படின்னா நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே பாட் அதே தான் பண்ணுது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் வந்து சேவ் ஆகுது. கரெக்டாக? ஸோ யூசர் நேம் சேவ் ஆகிட்டு பட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஃபோன் நம்பர் இல்லை. ஒரு லாகின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ இல்லைனா நம்மளால் லாகின் பண்ண முடியாது. டேரெக்டாக ஒரு டெலகிராமில் யூசர் நேம் வச்சு லாகின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் பின்னாடி சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஜஸ்ட் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து இந்த ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகேவா? 4 டிஜிட் கோடு வந்து இந்த மாதிரி சேவ் ஆகிட்டும். ஓகே, டன். ஸோ எல்லாமே ஓகே. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க இன்னொரு லாஜிக் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு ஃபோன் நம்பர் இல்லாமல் லாகின் பண்ண முடியாது. பட் அவங்களுக்கு எப்படி ஃபோன் நம்பர் கிடைக்குது? ஸோ அதை நம்ம நோட் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபோன் நம்பர், அதாவது அந்த இன்ஸ்டாகிராம் நீங்கள் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து உங்களுக்கு அந்த லிங்க் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட டெலகிராமை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விசிபிளாக இருக்கும். ஸோ பப்ளிக்லி விசிபிளாக இருக்க ஒரு ஃபோன் நம்பரை ஈஸியாக கேதர் பண்ணிக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா என்னோட ஃபோன் நம்பர் இங்கே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட ஃபோன் நம்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைவசி செக்யூரிட்டியில் போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ கேன் சி மை ஃபோன் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிபடின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் யூசுவல் இதுலேருந்தே அவங்க கெட் பண்ணிக்கலாம். நான் சர்ச் பண்ணும்போது இங்கே என்னோட நேமை நான் என்னோட யூசர் நேம் வச்சு நான் சர்ச் பண்ணோம்னா இங்கே நான் கிளிக் பண்ணும்போது ப்ரொஃபைல் டீடைல்ஸில் என்னோட ஃபோன் நம்பர் விசிபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்லி விசிபிளாக இருக்க ஃபோன் நம்பரை ஈஸியாக கெட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அண்ட் இவ்வளோதான் சிம்பிள். இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் அவங்க நம்மளோட டெலகிராமை ஹேக் பண்ணி நம்ம கான்டாக்ட்ஸுக்கு எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக அந்த பாட்டுக்கு தான் போகும். ஓகேவா? ஸோ ஓகே, இது எல்லாமே பண்ணியாச்சு. அண்ட் இதோட கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் அண்ட் கம்ப்ளீட் இதை எப்படி டீகோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம். ஓகேவா? ஸோ அது மேபி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம எப்படி அவேராக இருக்கிறது? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இதை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறம் தென் உங்களுக்கு இங்கே ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா? இதை வந்து நான் நீங்கள் வந்து எவ்ரிபடியில் இருக்கும். நீங்கள் வந்து நோபடி ஆர் எல்ஸ் நீங்கள் மை கான்டாக்ட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து கான்டாக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கான்டாக்ட்ஸ் அவங்க எப்படி கெட் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸி. நீங்கள் வந்து இதை சிங்க் கான்டாக்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் எல்லாருக்கும் அவங்களுக்கு சிங்க் ஆகிருக்கும். அண்ட் ஈஸியாக அவங்களோட லிங்க்கை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டெலிட் சிங்க்டு கான்டாக்ட்ஸ் இல்லையா? இதை நீங்கள் ஒன் டைம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிங்க்டு கான்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இல்லை. இதுலேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லிங்க்ஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி அவேர் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் ட்ராப் யுவர் கொஸ்டின்ஸ் இன் அவர் கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.